அப்பா சரவணா. ஆ, என்னம்மா? அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. என்ன விஷயமா சொல்லுங்க. அது வந்துப்பா, நம்ம உமா இருக்குல்ல, ஊர்ல அதோட வீட்டுக்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குதாம்ப்பா. அதான் அதை உனக்கு பேசுவோமான்னு. மா, உங்ககிட்ட எத்தனை தடவைமா சொல்லியிருக்கேன் கல்யாண பேச்சு எடுக்காதீங்கன்னு? தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நாளைக்கு சும்மா விடுங்களேம்மா. அது இல்லப்பா சரவணா, இன்னும் எத்தனை நாளைக்குப்பா நீ இப்படியே இருப்ப? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதாப்பா? மா, நான் பண்ணிக்கிறேம்மா. ஆனா இப்போதைக்கு வேண்டான்னு தானம்மா சொல்றேன். பின்ன எப்பப்பா பண்ண போற? ஒரு வருஷம் ஆச்சுப்பா. இனியும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கல்யாணம் பண்ணாமயே இருக்க போற நீ? இங்க பாருங்கம்மா, கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு தான் ஊருக்கு வந்தேன். நீங்க இப்படியே கல்யாண பேச்சே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் லீவை கேன்சல் பண்ணிட்டு நான் திரும்ப போயிருவேம்மா. என்னப்பா சரவணா இப்படி எல்லாம் சொல்ற? ஆமாம்மா, நான் இருக்கணுமா போகணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்பா சரவணா அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. சரிப்பா, நான் உன்கிட்ட கல்யாண பேச்சு எடுக்கல, போதுமா? அண்ணே, எப்பனே வந்த? சத்யா, காலையிலேயே வந்துட்டேன் சத்யா. என்னண்ணே நீ ஏன் இத்தனை நாள் எங்களை பார்க்க வரல? நீ இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஏ சத்யா, நீ தானே சொல்லுவ எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, நீ எங்கேயாவது போனாதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு. போனே, அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன். ஆனா நீ இல்லாம உண்மையாவே எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி சரி, அதான் நான் வந்துட்டேன்ல. அண்ணே, இனிமே எங்களை விட்டு எங்கேயும் போகாதண்ணே. ப்ளீஸ் எங்க கூடயே இருண்ணே. சரி சத்யா, இன்னும் 2 மாசத்துக்கு உங்க கூட தான் இருப்பேன். என்னது 2 மாசத்துக்கு தானா? ப்ளீஸ் நான் எங்க கூடயே இருந்துருண்ணே. சரி சரி, அது அப்புறமா பார்க்கலாம். இங்க பாரு, அண்ணன் உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஹாய், பார்பி டால் சாக்லேட். இன்னும் புது ட்ரெஸ், மேக்கப் செட்டு, இன்னும் நிறைய இருக்கு. எல்லாமே உனக்கு தான். ஹாய், சூப்பரா இருக்குண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏ சத்யா, எல்லாத்தையும் போய் பத்திரமா எடுத்து வைடி. அங்கங்க போட்டு வைக்காத, சரியா? அம்மா, நான் என் அண்ணன் வாங்கிட்டு வந்ததுன்னு எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் போடுவேன். அப்புறம் தான் எடுத்து வைப்பேன், சரியா? சரி, போய் முதல்ல கைமுகம் கழுகி துணியெல்லாம் மாத்தி வை. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம், சரியா? சரிம்மா. சரவணன் என்னதாங்க சொல்றான்? அட போ சின்ன பொண்ணு, இந்த சரவணன் பைக்கிட்ட கல்யாண பேச்சை எடுத்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழறான். இதுக்கப்புறம் நீங்க கல்யாண பேச்சு எடுத்தீங்கன்னா நான் ஊர்ல இருந்து போயிருவேன், அப்புறம் திரும்ப வரமாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறான் சின்ன பொண்ணு. என்னக்கே இது? அப்ப சரவணன் இன்னும் அந்த கீர்த்தி பிள்ளைய தான் நினைச்சுக்கிட்டு இருக்கானோ என்னவோ? என்ன வசந்தி நீயே இப்ப அந்த பிள்ளைய நினைச்சு என்ன ஆக போகுது சொல்லு? என்ன அந்த பிள்ளை கல்யாணம் ஆகலனா கூட ஏதோ சரி பேசி சரி பண்ணி கட்டி வைக்கலாம்னு சொல்லலாம். அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி போயிருச்சு, இனி நம்ம என்ன பண்ண முடியும்? வேற பிள்ளைய தானே பார்த்து கட்டி வச்சாகணும். நீங்க சொல்றது சரிதாங்க. அவன் வேற கல்யாணம் பண்ற வரைக்கும் இந்த கீர்த்தி பிள்ளையவே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். எப்படியாவது எதையாவது பண்ணி வேற பிள்ளைய அவனுக்கு கட்டி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பிடிக்கலனா கூட பரவாயில்ல, கொஞ்ச நாள் அப்படியே சேர்ந்து வாழ வாழ அப்படியே சரியா போகுங்க. அட என்ன சின்ன பொண்ணு நீயே, அவன் என்ன சின்ன பிள்ளையா தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு போய் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு? அவன் சம்மதிச்சது தானே சின்ன பொண்ணு அவனை முதல்ல பொண்ணு பாக்குறதுக்கே கூட்டிட்டு போக முடியும். அவன் சம்மதிக்கலன்னா என்ன பண்றது சொல்லு? எக்க இப்படி எல்லாம் சொன்னா அவன் சம்மதிக்க மாட்டான். அவன் சம்மதிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும், அப்பதான் அவன் சம்மதிப்பான். என்ன சின்ன பொண்ணு, நான் எப்படி எப்படியோ சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்க மாட்டேங்கிறானே. அவனை சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி சின்ன பொண்ணு? நீங்க சாதாரணமா சொன்னாதானே அவன் கேட்க மாட்டேங்கிறான். இதே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீங்க உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது சொன்னா அவன் கேட்டுக்குவான்ல. அட சூப்பர் ஐடியா சின்ன பொண்ணு. அடியே வீணா போனவளகளா, நல்ல குத்துக்கல்லு மாதிரி இருக்கிற எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ எக்க, உண்மையான ஹார்ட் அட்டாக் இல்லக்க. ஹார்ட் அட்டாக் வரா மாதிரி நீ நடிச்சா போதும். நடிப்பா? ஆமாக்க, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்க? இவங்களுக்கு ரொம்ப முடியாம இருக்கு, இவங்களை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, வருத்தமானதை சொல்லாதீங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்க, அப்படிதானே சொல்லுவாங்க. அப்ப அந்த நிலைமையில நீ சரவணன் கிட்ட கல்யாணம் பண்ணியே ஆகணும், எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நான் இருக்கும்போதே உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லி நாடகம் ஆடினீங்கன்னா அப்ப சரவணன் ஒத்துக்குவான்ல. சின்ன பொண்ணு, உனக்கு தலை சின்னதா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற மூளை பெருசு சின்ன பொண்ணு. சூப்பரான ஐடியா சொல்லிருக்கேன். நாளைக்கு காலையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சு அசத்தி போடுறேன்.
எக்க நடிச்சா மட்டும் பத்தாதுக்கே, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா உடனே உன்னை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போவாங்க. அங்க டாக்டர் மாத்திரம் உன்னை செக் பண்ணிட்டு இந்த அம்மாக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம நாடகம் எல்லாம் நாசமா போயிரும். அதனால முதல்ல நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறமா நீ ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடி. அப்போ உன்னை தூக்கிக்கிட்டு நேரா அந்த டாக்டர் கிட்ட போய் நம்ம நாடகத்தை நடத்திடுவோம். சரி சின்ன பொண்ணு. சரிக்க, அப்ப நாளைக்கு காலையில கரெக்டா 9 மணிக்கு உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நீ நடி. உடனே நானும் வசந்தி அக்காவும் அங்க வந்துடுறோம். சரியா? சரி சின்ன பொண்ணு. டேய் சரவணா, எத்தனை நாளாச்சுடா உன்னைய பார்த்து? எப்படிடா இருக்க? இருக்கண்டா. என்னடா இப்படி சொல்ற? இன்னுமே பழசையே நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. இல்லையே, உன்னை பார்த்தா இன்னும் அந்த கீர்த்தியவே நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவளை மறந்தாதானடா நினைக்கிறதுக்கு. டேய் சரவணா, என்னடா சொல்ற? அந்த பிள்ளையே கல்யாணம் பண்ணி போயிருச்சு, நீ எதுக்குடா இன்னும் அவளை நினைச்சுக்கிட்டு இருக்க? அதுக்குன்னு அவ கூட பழகுனதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமாடா. அதையெல்லாம் எப்படிடா என்னால மறக்க முடியும்? டேய் சரவணா, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னா கூட நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, ஏதாவது பண்ணி சேர்றதுக்கு முயற்சி பண்ணலான்னு சொல்லலாம். ஆனா இப்போ அந்த பிள்ளையே கல்யாணமாய் போயிருச்சு. இதுக்கப்புறம் அந்த பிள்ளைய நினைச்சு நீ என்னடா பண்ண போற? டேய் அது மட்டும் இல்லடா, நீ அவளை எந்த அளவுக்கு உண்மையா லவ் பண்ற, அதே மாதிரி அவளும் உன்னை உண்மையா லவ் பண்ணியிருந்தான்னா அவங்க அப்பா சொல்றாருன்றதுக்காக வேற பையனை கட்டிக்கிட்டு போறதுக்கு அவ சம்மதிச்சிருப்பாளா? அவளை எதுக்குடா நீ இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்க? டேய் அப்படியெல்லாம் இல்லடா, அவளும் என்ன உண்மையா தாண்டா லவ் பண்ணா. 1 வருஷம் லவ் பண்ண என்னையே அவ இந்த அளவுக்கு உண்மையா லவ் பண்றான்னா, அப்ப இத்தனை வருஷம் வளர்த்த அவங்க அம்மா அப்பாவை அவ எந்த அளவுக்கு லவ் பண்ணுவா? அதனால தாண்டா அவங்க அப்பா சொன்ன பையனை அவ கட்டிக்கிட்டா. அவ வேற வழி இல்லாம தாண்டா அப்படி பண்ணா. அவ மேல எந்த தப்பும் இல்லடா. சரிடா சரவணா, அவதான் போயிட்டால, இதுக்கப்புறம் நீ அவளை நினைச்சு என்னடா ஆக போகுது? பேசாம உங்க வீட்டுல சொல்ற மாதிரி வேறொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற வழியே பாருடா. டேய் என்னடா நீ, வீட்டில் உள்ளவங்க தான் என்னைய புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீ கூட என்ன புரிஞ்சுக்காம பேசுற. நான் எப்படிடா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அந்த பொண்ணு கூட பேசும்போது பழகும்போது எனக்கு கீர்த்தி ஞாபகம் தானடா வரும். என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. எதுக்குடா தேவையில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கணும்? டேய் உனக்காக இல்லைனாலும் உன் அம்மா அப்பாக்காகவாது நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் சரவணா. இப்போ என்னால முடியாதுடா, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்றுக்கு கமெண்ட்ஸ் போட்டவங்க யாரெல்லாம்னு பார்க்கலாம். தமிழ் உலகம், ஷர்வினா ஜெய்ஷ்ணவி திண்டுக்கல், அஸ்பியா இர்ஃபான், சத்யாஸ் லைஃப் ஸ்டைல், அடிப்பொலி ரெசிபி, டெக்னிக்கல் தமிழண்டா, லதா அபுபக்கர், ஷனாஸ் என்டர்டைன்மெண்ட், சஞ்சனா முருகன், சரண்யா முருகன் திருநெல்வேலி, செந்தூரன் லக்ஸிலா, சிவியன் சுவை, திவ்யா தேவராஜ், விஆர் மல்லிகா பழனிசாமி, அன்பு வளர், சதீஷ் ஃபேமிலி, விஜய் ஜோதி, போரூர்லேருந்து சாவித்ரி, தமிழ்ச்செல்வம், சிரிப்பு ஜங்ஷன், ராம், திருநெல்வேலி கார்ட்டூன், பாடிப்பட்டி அம்மா சமையல், ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ், கௌசல்யா தென்காசி. கமெண்ட்ஸ் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் போடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்காத விஷயம் இருந்தாலும் அதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதை நான் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்.